என் வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை கெடுறத நான் விட மாட்டேன். எனக்கு நடந்தத வேற யாருக்கும் நான் நடக்க விடவே மாட்டேன். வாங்க போலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. இந்த சித்தியும் சக்தியும் மறுபடியும் ஏதாவது பிளான் பண்றாங்களா என்ன? எனக்கும் அப்படிதான்ப்பா தோடுது. இதெல்லாம் கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. நான் இப்ப கதவை உடைக்க போறேன். கல்யாண பொண்ணு தயாரு, போலாம். போய் கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். ஆமா வாங்க. எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? சக்தி, நீ சொன்ன மாதிரி டாக்டர் சிவா டைமுக்கு வந்துருவார்ல. இங்க பாருமா, அவர் மட்டும் வரலன்னா இங்க நடந்த எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவேன். இன் ஷார்ட், நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா? சித்தி, அப்படி எதுவும் நடக்காது. டாக்டர் சிவா வந்துருவாரு. அதுவும் சரியான நேரத்துக்கு முன்னாடியே வருவாரு. ஆதாரத்தையும் கொண்டு வருவாரு. கடவுளே என்ன காப்பாத்து. இனிமே எல்லாம் உங்களையும் டாக்டர் சிவாவையும் தான் நம்பி இருக்கு. ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க ப்ளீஸ். நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போக வேண்டியது இருக்கு. போங்க. இந்த அன்னோன் நம்பர்ல இருந்து ரொம்ப நேரமா போன் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை சக்தியா இருக்குமோ? ஹலோ டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, நான் ரீமா சென் பேசுறேன். ரீமா, ரீமா நீ ஓகே தானே? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ரீமா இங்க பாரு, என்ன ஆனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்காத. அடடா, கல்யாண பொண்ணு வந்துட்டா. ஏமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? சரி வாமா, வா. மாப்பிள்ளையும் பொண்ணு இப்ப உட்காரலாம். உட்கார வைங்க. சரிங்க. மனோரமா, சக்தி நல்லா தானே இருக்கா? நமக்கு இதானே வேணும். மந்திரா மேடமோட பிளானும் இதானே. இப்ப என்னோட மச்சினி எனக்கு முழு பொண்டாட்டி ஆக போறா. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் சக்தியோட பேருக்கு பின்னாடி என்னோட பேர் இருக்கும். மிஸ்ஸஸ் சக்தி.
சக்தி ரஞ்சன்னு மாறிடும். ஐயோ டாக்டர் சிவா வந்துருப்பா. இனிமே எப்பயுமே நான் உன்னை திட்டவே மாட்டேன்ப்பா. இன்னைக்கு மட்டும் வந்துரு. இன் ஷார்ட் கரெக்ட் டைம்க்கு வந்துரு. டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? ரீமா, உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். என்ன? ஆமா. டாக்டர் சிவா, நான் மண்டபத்திலே இல்ல. நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். ஏன்னா என்னால முடியல. ரீமா, நீ ஒருவேளை அங்க இருந்து வெளியில வந்துட்டனா சக்தி, சித்தப்பா, சித்தி, தர்மா அவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்களோ? அங்க பெரிய கலவரமே ஆகியிருக்குமே. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாவம், அவங்க என்ன நிலைமையில இருக்காங்களோ. நான் வந்து இங்க பாவம் கிரீஷ், அவரும் எங்கேயாவது மாட்டிட்டு இருப்பாரு, இல்லைன்னா வந்திருப்பாரே. மொத்த பிளானும் அவரோடது தானே. ஆனா நான் இப்ப அவர் பேரை சொல்றது சரியா இருக்காது. என்ன சரிமா? என்னமோ சொல்லிட்டு இருந்த, என்னாச்சுன்னு கொஞ்சம் ஒழுங்கா சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரஞ்சன் எனக்கு சரியான ஆளா தெரியல. ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்காக அவனை வேலையை விட்டு அனுப்பியிருக்கோம். கல்யாணம் ஆனவனா இருந்தும் கூட இன்னொரு கல்யாணம் பண்ண போறான். அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீ இப்ப அங்க இருந்து போனதுனால உன் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருந்தானா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும். அதுவும் அவன் யாரையும் காயப்படுத்துறதுக்கு முன்னாடி. இல்ல இல்ல, ஒருவேளை என் ஃபேமிலிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால என்ன என்னைக்குமே மன்னிக்க முடியாது. நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. மாட்டிட்டு இருக்கனா? நான் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்க வந்து நான் ஒரு கராஜ்ல மாட்டிக்கிட்டேன். என் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா யாருமே என் போனை எடுக்கல. அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு என்னமோ இங்க யாரோ வெளியில இருந்து லாக் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. லாக் பண்ணிட்டாங்களா? எனக்கு என்னமோ இது ட்ராப் மாதிரி இருக்கு ரீமா. ட்ராப்பா? ட்ராப்னா என்ன ட்ராப்? நான் என்ன செய்யறது? ரீமா, காம் டவுன். பேனிக் ஆகாத. சரி, நீ இருக்கிற இடத்துல உள்ள ஏதாவது தாப்பால் இருக்கா? இருக்கு. அப்ப சரி, அதை இப்பவே லாக் பண்ண. நான் அங்க வர்ற வரைக்கும் நீ அதை ஓபன் பண்ணவே பண்ணாத. நான் சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. ஓகே? நான் பண்ணிட்டேன். இப்ப நீ பொறுமையா எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க பழைய கோட்டைக்கு பக்கத்துல ஃபேக்டரிஸ் இருக்குல்ல, அங்க ஒரு கராஜ்ல தான் இருக்கு. அப்ப சரி, நீ எனக்கு ஒரு வேலை பண்ண. உன்னோட லொகேஷன் எனக்கு அனுப்பு. அப்புறம் உன்னோட போனை லோ பேட்டரி மோட்ல போட்டு வை. அப்பதான் உன்னோட பேட்டரி டயோட் ஆகாம இருக்கும். சரி. ஆனா வண்டி திருப்புங்க. எங்க போகணும்னு நான் சொல்றேன். ஆனா நம்ம அவரை பார்க்க தானே போய்கிட்டு இருக்கோம். இல்ல, எனக்கு சக்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடுவா. அவளோட அங்க மொத்த குடும்பமும் இருக்கு. ஆனா ரீமா மட்டும் அவ அங்க தனியா இருக்கா, பயந்து போயிருக்கா. முதல்ல அவளைதான் நம்ம காப்பாத்த முயற்சி பண்ணலாம். அட கடவுளே, இந்த சிவா சக்தி கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நீங்க தான் எப்படியாவது அவளை காப்பாத்தணும். ஏய் சக்தி, என் இதயம் வேகமா படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குடி. எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடக்க போகுதோன்னு தோணுது. எப்ப தப்பு நடக்கும் தெரியுமா சித்தி? நீங்க எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா இப்போ நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க. அதனால எந்த தப்பும் நடக்காது. ओम अपवित्र पवित्र व सर्वावस्थांगदोपि वा या स्मृत पुंडरीकाच सवा ज्ञानतरस्ति ओम पूर्णात् पुंडरीकाच पूर्णातु. இங்க பாருங்க, சொல்ற மந்திரத்தை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்றீங்களா? ஏன்னா நான் இவளை கல்யாணம் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு போகணும். எதுக்கு முதல் இரவுல கொண்டாடணும்? அதை நம்ம பகல்ல கொண்டாடலாமே. ஒரு நிமிஷம் குருக்களே. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுவும் ஒரு குருக்களோட வீடுதான்.
மத்ததெல்லாம் வேக வேகமா பண்ணிக்கலாம். ஆனா பூஜை யாகம் இதையெல்லாம் வேகமா பண்ண முடியாதுல்ல, ஏன்னா எல்லாம் தப்பாயிடும்ல. அதனால எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. 2 மணி நேரம் ஆனா என்ன, 3 மணி நேரம் ஆனா என்ன, 4 மணி நேரம் ஆனா கூட பிரச்சனை இல்ல. ஆனா எல்லாமே முறைப்படி நடந்தாகணும். சரியா? கல்யாணமாச்சே, என்ன சொல்றீங்க நீங்க? சரிதானே? என்னங்க சொல்றீங்க? பொறுமையா பொறுமையா பண்ணுங்க, என்ன அவசரம் இல்ல. இல்ல அதெல்லாம் பரவாயில்ல அத்தை. 3 மணி நேரம்லாம் என்னால உட்கார முடியாது. இங்க பாருங்க, கொஞ்சம் வேகமா இந்த கல்யாணத்தை முடிங்க. மந்திரத்தை சொல்லுங்க. ஒருவேளை அங்க அந்த சக்தி கல்யாணத்துல உட்கார்ந்துருக்கான்னா, சிவாவும் அங்க இல்லன்னா கண்டிப்பா சிவாவுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. அங்க அந்த சக்திக்கும் ரஞ்சனுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியாது. இப்ப என்ன நடந்திருக்கும்னா, சிவா இங்க வீட்டுக்கு வந்திருப்பான். ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா அந்த குருக்கள் தான் அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில துரத்திட்டாரே. நான் இப்ப அந்த சுவாமிஜிக்கு கால் பண்ணணும். ஏன்னா முதல்ல அவருக்கு கால் பண்ணி அவரை ஒரு புது ஆஸ்ட்ராலஜி கிராஷ் கோர்ஸ் பண்ண சொல்லணும். ஏன்னா அவர் கணிச்சு சொன்ன எதுவுமே தான் நடக்கலையே. சிவாவும் சக்தியும் ஒன்னாகல, நானும் தி எண்ட் ஆகல. சிவாவுடைய கல்யாணம் நடந்தே தீரும். ஏன்னா அவனோட கிரகங்கள் சொல்லுது அவனுக்கு குருபலன் வந்தாச்சு. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவா. அப்புறம் இத்தனை வருஷமா நீ செஞ்ச பாவங்கள் இருக்கே, அதை எல்லாத்தையும் அவ வெளியில கொண்டு வருவா. நான் தான் சொன்னல சுவாமிஜி, என்னோட எதிர்காலத்தை நானே தான் எழுதுவேன். நான் அந்த கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டேன். டாக்டர் சிவா எப்பமா வருவாரு? கொஞ்ச நேரத்துல பூஜை கூட முடிஞ்சு போயிடும். அப்புறம் நீ அக்னிய வலம் வர ஆரம்பிக்கணும். என்னால இவ்ளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நான் எப்படியாவது உன் சித்தப்பாட்ட சொல்லி ஆகணும். நான் இல்ல சித்தி, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க ரஞ்சனோட மிரட்டல மறந்துட்டீங்களா? இந்த வீட்ல மட்டும் கல்யாணம் நடக்கல, இங்க நிறைய கருமாதி தான் நடக்கும். இப்ப என்ன பண்றது? என் கண்ணு முன்னாடி என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போறத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ, நீ இந்த மணமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட அந்த டாக்டருக்கு தெரியாதே, அதுவும் இந்த ராட்சசனோட. அட கடவுளே, என்கிட்ட போன் கூட இல்ல, யாரையும் உதவிக்கு கூட கூப்பிட முடியாது. அட கடவுளே, நீங்க தான் உதவி செய்யணும். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க உங்க வலது கையை நீட்டுங்க. என்ன நெருங்கி வர உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கா என்ன? பொறுமையாரு, முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும். அட என்ன இது? இல்ல, இது ஒண்ணும் இல்ல. யாரோடது? ரஞ்சனோடது.
சீக்கிரமா டாக்டர் சிவாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பர் தெரியுமா? இல்ல, ஒரு வேலை பண்ணுங்க, கான்டாக்ட் லிஸ்ட்ல செக் பண்ணுங்க. அம்மாவும் பொண்ணும் ஏன் இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அட ஏதோ 2 நிமிஷம் பேசிக்கிறாங்க. அம்மாவையும் பொண்ணையும் கொஞ்சம் பேசிக்க விடுங்க தம்பி. என்னத்த இவகிட்ட நான் பேசுறது? என் மனசே பாரமா இருக்கு. ஐயோ என் ரீமா, என் செல்ல பொண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் இந்த மனோரமா யார்கிட்ட பேசுவா, என்ன செய்வா? நான் தனிமரமால நிப்பேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீ மட்டும் இங்க இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. நான் என்னடி பண்ணுவேன் செல்லம்? ஐயோ என் செல்லம், அடடா, என்னால இதையெல்லாம் பார்க்கவே முடியல. இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கடவுளே, எப்படியாவது சித்தி டாக்டர் கிட்ட பேசிடணும். டாக்டர் சிவாவும் சீக்கிரம் வந்துடணும். நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர் சிவா. சீக்கிரம் வந்துருங்க. அப்பாடா, தேங்க்யூ தேங்க்யூ கடவுளே. நன்றி கடவுளே. இந்த ராட்சசம் பாஸ்வேர்டு கூட போடல, தப்பிச்சேன். இப்ப யாருக்கு போன் பண்ண? சிவா. அட, இந்த எஸ்ல ஒண்ணுமே இல்லையே. டாக்டர் டாக்டர்ங்கிற பேர்ல ஏதாவது இருக்கான்னு பாக்க. அடடா, டாக்டர்ங்கிற பேர்ல கூட எதுவும் இல்லையே. பாஸ் பாஸ் பேரை டைப் பண்ணி பாப்போம். எதுவும் இல்ல. இப்ப டாக்டர் சிவாக்கு நான் எப்படி போன் பண்றது? நம்பரே இல்லையே. மந்திரா, அவன் உன் கூட இருக்கான்னு தானே நீ சொன்ன? அப்படின்னா அவன் எங்க? நீ அவனை கூட்டிட்டு வரேன்னு தானே போன? சிவா இன்னுமா வீட்டுக்கு வரல? இல்லையே. சிவா இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்ப எங்க போனா? அப்படின்னா அந்த யுத்தம் இன்னும் முடியலையா? என்னாச்சு மந்த்ரா? என்னம்மா? சிவா எங்க சொல்லு? நான் என்னமோ சிவா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சனே. ஆனா அவன் வரல. அவன் நல்லா தானே இருக்கான். அவனுக்கு ரொம்பலாம் அடிபடலன்னு சொன்னியே, நீ அவனை பார்த்ததானே? இங்க என்ன நடக்குது? மாமா இவ்ளோ லாஸ்டா நான் பார்த்ததே இல்லை. இல்ல, நான் அவனை பார்க்கல. ஆனா நான் பார்த்திருக்கணும். பார்த்திருந்தனா அவனுக்கு புரிய வச்சிருப்பேன். குருக்கள் வீட்டுக்கு போகாதன்னு சொல்லிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இதெல்லாம் என்ன நடந்திருக்காது? ஏன், என்னாச்சு? மாமா, வழக்கம் போல சிவாவும் சக்தியும் ஒன்னா இருந்தாங்க. அதோட அவங்க அங்க குருக்கள் வீட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு புது பிரச்சனை நடந்துருச்சு. என்னதான் பிரச்சனை? என்ன நடந்திருக்குன்னு நீ ஏன் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற? நாங்க போனப்போ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்திச்சேன். அங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, குருக்களுக்கு சிவாக்கும் சக்திக்கும் இருக்கிற அஃபேரை பத்தி தெரிஞ்சிருச்சான். அதோட அவரு ரொம்ப கோவப்பட்டு அவர் பாட்டுக்கு சிவாவை கழுத்தை பிடிச்சு அங்கிருந்து வெளியே தள்ளியிருக்காரு. அதோட மாமா, ஒருவேளை நானும் அங்க போனேன்னா மறுபடியும் பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமோன்னு நினைச்சேன். அதோட நானே சிவா பத்தின டென்ஷன்ல இருந்தேன்ல, அதனால நான் கிளம்பி இங்க வந்துட்டேன் சிவாவை பார்க்க. ஆனா சிவா இன்னும் இங்க வரலன்னு எனக்கு தெரியவே தெரியாது.
ஒருவேளை அவன் இங்க வரலன்னா எங்க போயிருப்பான்? அட கடவுளே, யாராவது இவளோட ஓவர் ஆக்டிங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாளோ அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ண போறான்னு அர்த்தம். நான் அந்த குருக்களை ரொம்ப ஓவரா மன்னிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு தகுதி என்னன்னு அவருக்கு காட்டியே ஆகணும். ரகுநாத், யோசி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம சிவா குருக்கள் வீட்ல இருந்து எங்க போயிருப்பா? எங்க போனா? அப்புறம் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? எங்க இருக்க சிவா? நீ எங்க இருக்க? இந்த சிவா எப்பெல்லாம் காணாம போறானோ அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து என்னோட மொத்த பிளானையுமே கெடுத்து விட்டுடுறான். எங்க போயிருப்பான்? Where are you, Shiva? Where the hell are you? அண்ணன் நேரா போய் லெஃப்ட் எடுங்க. ரீமா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னு தெரியலையே. உனக்கு எதுவும் ஆகாத, உனக்கு எதுவும் ஆகாத. நான் கண்டிப்பா நான் அங்க வருவேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இட் வில் ஆல் பி ராங். எல்லாமே தப்பாயிடும். நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இரு ரீமா. உனக்கு எதுவும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு. நான் வரேன். டாக்டர் சிவா, நான் வரேன் ரீமா. டாக்டர் சிவா, நீங்க ஓகே தானே? ரீமா, ரீமா, நான் வரேன். நான் வரேன் ரீமா.